ஹாய் ஹலோ வெல்கம். இது உங்கள் நான் ட்ரேடிங் தமிழ். ஸோ கைஸ், இதற்கு மேலே நம்ம இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் நாங்கள் வந்துட்டு எல்லா லைவ் அப்டேட்ஸும் போஸ்ட் பண்ணுவேன். அண்ட் இதற்கு மேலே டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதோட லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம ஒரு டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வித்தவுட் டிலே டு மரஸ் அனாலிசிஸ். ஸோ கைஸ், பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்துட்டு கண்டினியூஸ் 3 days ஒரு நல்ல ஒரு டவுன்ஃபால் நமக்கு கிடச்சிருக்கு. இங்கே இருந்தால் ஆல்மோஸ்ட் லைக் 6% கிட்ட இறங்கி இருக்கு. சிம்பிள் ஒரு பேட்டர்ன் வந்துட்டு பிரேக் ஆகுச்சு. நம்ம சொல்லியிருந்தேன், லைக் நான் வந்துட்டு இந்த இடத்துல பிரேக் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் பயங்கரமாக கீழே இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் ஆகி கீழே இறங்கின்னு இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி இந்த லைனில் சப்போர்ட் எடுக்கணும். இந்த இடத்துல எடுக்காமல் விட்டுடுச்சுன்னா அதோட வந்துட்டு பயங்கரமான இன்னும் ஃபர்தர் வரப்போகிற டேஸில் வந்துட்டு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம் பேங்க் நிஃப்டிலேருந்து. ஸோ நமக்கு வந்துட்டு இன்கேஸ் இதில் பிரேக் ஆகி நமக்கு அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா இந்த 200 EMA தான். 200 EMA வந்துட்டு ஆல்மோஸ்ட் லைக் இந்த லெவல்கிட்ட ட்ராவல் ஆகும். ஸோ அந்த லெவல் கிட்ட வந்து நமக்கு அகெயின் ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் தான் இருக்குது. பட் அகெயின் ரிவர்ஸ் ஆகணும் நம்மளால சொல்ல முடியாது. 200 EMA பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு அடுத்த ஸ்டாப்க்கு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு இந்த இடத்துல எதிர்பார்க்கலாம் அடுத்த ஸ்டாப். இங்கே பார்த்தீங்கன்னா இது பேங்க் நிஃப்டியோட 5 minutes டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டிசைனிங் ட்ரையாங்கல் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ தெர் ஆர் சான்சஸ் டு பிரேக் டவுன் சைடில் பிரேக் ஆச்சுன்னா ஒரு சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த லெவலுக்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லெவலுக்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம். இன்கேஸ் லைக் நமக்கு வந்துட்டு அப் சைடில் பிரேக் ஆச்சு, லைக் இந்த லெவலில் பிரேக் ஆச்சுன்னா ஒரு சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணுங்க, பண்ணிட்டு நம்ம இந்த லெவலுக்கும் நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடம் வந்து ஸோ இந்த லெவல் ஒரு 249 பாயிண்ட்ஸ் என்ன ஆகும்னா ஒரு கேப் ஃபில்லிங் நடக்கும். ஸோ இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சு நமக்கு இந்த 249 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு ஈஸியாக எடுக்கலாம். இந்த இடத்துக்கு போய் நமக்கு வந்துட்டு அகைன் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ கைஸ், பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட 1 day டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிஃப்டி நம்ம வந்துட்டு ஒரு இன்வெர்டட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு. லைக் இது பிரேக் ஆனதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அகைன் ஒரு நல்ல டவுன் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கணும். இதில் சப்போர்ட் எடுக்காமல் வந்துட்டு அதையும் பிரேக் பண்ணி கீழே போயிருக்கு. மேபி லைக் நமக்கு வந்து என்ன ஆகலாம்னா இது வந்துட்டு ஒரு ஃபேக் பிரேக் அவுட் ஆகி மேலே வரத்துக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த கேப் ஃபில் பண்ணலாம் நாளைக்கு. அதர்ஸ் லைக் அது ஸ்டில் நம்மளுக்கு வந்துட்டு இன்னும் கீழே ஓப்பன் ஆச்சுன்னா இதான் அதோட நெக்ஸ்ட் ஸ்டாப். இந்த இடத்தையும் தாண்டி போச்சுன்னா நம்ம வந்துட்டு பயங்கரமான ஒரு டவுன் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம் பேங்க் நிஃப்டியில் அப்கமிங் டேஸில். ஆல்ரெடி நமக்கு பார்த்தீங்கன்னா இதுவே வந்துட்டு ஒரு டவுன் ட்ரெண்ட் தான். நமக்கு இந்த லெவலே பிரேக் பண்ணிடுச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 200 EMA இங்கே இருக்குது. ஸோ இந்த 200 EMA சில லெவல் இருக்குது. இது ரெண்டுத்துலையுமே ரிவர்ஸ் ஆகணும் நாளைக்கு. இது ரெண்டுத்தையும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா கண்டிப்பாக வி கேன் எக்ஸ்பெக்ட் ஏ ஹியூஜ் டவுன் ஃபால். ஸோ கைஸ், நம்மளோட நிஃப்டியில் 5 minutes டைம் ஃப்ரேம் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நமக்கு மார்க்கெட் எக்ஸைனிங் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்கேஸ் லைக் நாளைக்கு நமக்கு இங்கே போச்சுன்னா இங்கேருந்து ஒரு ரிவர்ஸ் ஆக சான்சஸ் இருக்குது. பிகாஸ் இங்கே வந்துட்டு ஒரு லெவல் as well as நமக்கு 20 EMA ட்ராவல் ஆகிருக்கும். ஸோ ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் அகைன் நமக்கு இங்கே இருந்தால் இந்த லெவல் டெஸ்ட் பண்ணிச்சுனாலும் அகைன் நமக்கு ரிவர்ஸ் ஆக சான்ஸ் இருக்குது. அப் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லெவல் பிரேக் பண்ணிச்சுன்னா சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிவிட்டு இந்த லெவலுக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ நடுவில் வந்து நமக்கு 200 EMA ட்ராவல் ஆகிருக்கும். ஸோ அந்த 200 EMAல ஒரு ரிவர்ஸ் ரோல் எடுக்கலாம் நம்ம. அதுக்கும் கீழே போச்சுன்னா இந்த லெவல் நமக்கு அடுத்த டார்கெட். ஸோ கைஸ், நம்மளோட இன்ட்ராடேயில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பிரிட்டானியா வந்துட்டு நம்மளுக்கு ஒரு டிசைனிங் ட்ரையாங்கல் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு இங்கே என்ன எதிர்பார்க்கலாம்னா ஃபர்ஸ்ட்டு நமக்கு டவுன் சைடில் பிரேக் ஆக சான்ஸ் அதிகம். பட் ஸ்டில் டவுன் சைடில் பிரேக் ஆச்சுன்னா நமக்கு இந்த இடத்துல 200 EMA ட்ராவல் ஆகிருக்கும். ஸோ இந்த 200 EMA வந்துட்டு இங்கே டச் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ரிவர்சல் மாதிரி எடுத்து நம்மளுக்கு இந்த லெவலில் ரீடெஸ்ட் எடுத்துட்டு அகைன் இந்த லெவலுக்கு வரலாம். அதர்ஸ் லைக் நமக்கு மேலே அப் சைடில் வந்துட்டு பிரேக் ஆச்சு அப்படின்னா ஒரு சின்ன ரீடெஸ்ட்க்கு வெயிட் பண்ணிவிட்டு நம்ம இந்த லெவலுக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கும் மேலே போச்சுன்னா லைக் நம்ம வந்துட்டு ட்ரேடிங் ஸ்டாப் லாஸ் மூலமாக ட்ரேட் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் லைக் நமக்கு இந்த டவுன் சைடில் பிரேக் ஆச்சுனாலும் நம்ம சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிவிட்டு இந்த லெவலில் இருக்கும் உங்கள் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ கைஸ், நம்மளோட நெக்ஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா சிப்லா வந்துட்டு நமக்கு அதே மாதிரி டிசைனிங் ட்ரையாங்கல் கொடுத்துருக்கு. ஸோ எதனாலலாம் எனக்கு எல்லாம் டிசைனிங் ட்ரையாங்கல் வருதுன்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ டவுன் ட்ரெண்டில் மோஸ்ட்லி நமக்கு டிசைனிங் ட்ரையாங்கல் தான் ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு சிப்லா வந்துட்டு ஒரு லைக் இதில் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கா சொல்ல இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சைட்வேஸ் ஆன ஒரு லைக் ஒரு வியூ கொடுக்குது நம்மளுக்கு. எதனால் நான் அப்படி சொல்கிறேன்னா நமக்கு 20 EMA and 200 EMA வந்துட்டு சைடில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இன்கேஸ் நமக்கு வந்து இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா
ஸோ நமக்கு வந்து மேலே அப்சைட்லேருந்து பிரேக் பண்ணுச்சுன்னா இந்த லெவலில் பிரேக் பண்ணணும். ஸோ இந்த லெவலையும் பிரேக் பண்ணணும், இந்த ட்ரெண்ட் லைன் லைக் இந்த ட்ரையாங்கலையும் பிரேக் பண்ணணும். மேலே பிரேக் பண்ணிவிட்டு நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் வந்து இந்த லெவலுக்கு ஃபிக்ஸ் பண்ணலாம், செகண்ட் டார்கெட் வந்து நமக்கு இந்த லெவலுக்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம். அண்ட் இன்கேஸ் லைக் டவுன் சைடில் பிரேக் ஆச்சுன்னா நமக்கு அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து ஒரு ரிவர்சல் எடுத்து இங்கே ரீடெஸ்ட் ஆகலாம், ஆகிட்டு நம்மளுக்கு டவுன் சைடில் போகலாம். அதர்ஸ் லைக் நமக்கு லைக் இங்கே வந்துட்டு ஒரு ரிவர்சல் ஆகி அகைன் மேலே இந்த லெவலில் கூட போய் டச் பண்ணலாம். ஸோ கேஸ் நம்மளோட அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பர்கர் பெயின்ஸ். ஸோ பர்கர் பெயின்ஸில் வந்துட்டு இது ஒரு சைட் வேஸில் போயின்னு இருக்கு நமக்கு. இன்கேஸ் லைக் நமக்கு வந்து இந்த லெவல் டச் பண்ணி நமக்கு ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் கிடைக்குது, ஒரு கேண்டல்ஸ்டிக் கிடைக்குதுன்னா நம்ம வந்துட்டு இந்த லெவலுக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். அதர்ஸ் லைக் நமக்கு இந்த லெவலில் போய் டச் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு நல்ல பேட்டர்ன் கிடைக்குதுன்னா நம்ம இந்த அளவுக்கும் சூஸ் பண்ணலாம் டார்கெட்டாக. பட் ஸ்டில் இங்கே வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா 200 EMI ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ 200 EMI கீழே தான் வந்து நம்மளுக்கு மார்க்கெட் போயின்னு இருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அங்கே இங்கே ஒரு ரிவர்சல் அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பக்கத்தில் போயிட்டு ரிவர்ஸ் ஆயிருக்கு, அகைன் பக்கத்தில் போய் ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆச்சுன்னா ஃபஸ்ட் 200 EMI வந்து டார்கெட்டாக வைங்க. அண்ட் இதுக்கு மேலே பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து இங்கேருந்து ரிவர்சலுக்கு ட்ரேட் எடுக்கிறத விட என்ன பண்ணலாம்னா பெட்டர் யூ கேன் வெயிட். இந்த லெவலை வந்துட்டு பிரேக் பண்ணுறதுக்கு வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பிரேக் பண்ணதுக்கப்புறம் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இதில் வரைக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ கைஸ் தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. ஐ ஹோப் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. இதுக்கு மேலே நம்ம அனலைசிஸ் பார்த்து ட்ரேட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ப்ராஃபிட் ஒரு லாஸ் வந்துருக்குன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ப்ராஃபிட்னா நம்மளுக்கு சந்தோஷம், லாஸ்னா அந்த லாஸ் ஏன் வந்து நம்ம வந்துட்டு பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். See you on the next video guys. Have a great trading.